சதவீதம்ல மொத்தமாக 30 மாடல் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரையும் 10 மாடல் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருப்போம். கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 20 மாடல் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட சதவீதம் டாபிக் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குமார் தனது வருமானத்தில் 20% உணவிற்காகவும், 30% தனது வீட்டு வாடகைக்காகவும் மற்றும் 25% உடைக்காகவும் செலவிடுகிறார். அவரின் சேமிப்பு 750 ரூபாய் எனில் அவருடைய வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருடைய வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வருமானம் எப்படி வச்சுக்கலாம்னா 100% அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த முழு வருமானத்தை தான் நம்ம 100% அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோலாம் செலவழிச்சிருக்காரு அப்படின்னு பாருங்கள். உணவிற்கு வந்து 20%, அடுத்த வீட்டு வாடகைக்கு 30%, உடைக்கு வந்து 25%. இப்போ மொத்தமாக செலவு பண்ணது எவ்வளவு அப்படின்னு பாருங்கள். 100% வந்து வருமானம். செலவு பண்ணதெல்லாம் எவ்வளோன்னு பாருங்கள். இங்கே ஒரு 20, 20, 30, 50, 50, 25, 75. செலவு வந்து 75% வந்து செலவு பண்ணியிருக்காரு. இப்போ சேமித்தது எவ்வளவா இருக்கும்? 100% வருமானத்தில் 75% செலவு பண்ணியிருக்காருன்னா மீதி வந்து சேமிப்பு எவ்வளோ இருக்கும்னா 25% இருக்கும். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவரின் சேமிப்பு 750 ரூபாய் எனில் சேமிப்புக்கான தொகை கொடுத்துருக்காங்க. இந்த 25% என்னன்னா 750 ரூபாய். அப்போ அவருடைய மொத்த வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 100% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஷார்ட்கட் தெரியும். போன மாடல்லே நம்ம பார்த்துருப்போம். 100 தொகை 1, இங்கே பர்சன்டேஜ் தொகை 2. இல்லை, இந்த 100% இதுதான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த தொகை 1 தான் கண்டுபிடிக்க போகிறோம். 100% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். 100 இங்கே தெரியாத வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், சேமிப்பு இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ? 25%. இதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கான தொகை எவ்வளவு? 750 ரூபாய். இதை மட்டும் நம்ம போட்டாலே போதும். ஏன்னா 100க்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பக்கத்தில் இருந்தால் டிவைட் பண்ணிக்கலாம், ஆப்போசிட்டாக இருந்தால் பெருக்கிக்கலாம். 25 அடிங்க, ஓர் 25, 25, 4 25, 100. அடுத்தது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கனால பெருக்கிக்கோங்க. இந்த 4ஐயும் 750 பெருக்கிக்கலாம். எக்ஸையும் 1 பெருக்கினா எக்ஸு தான். 4ஐயும் 750 பெருக்கினா 75 × 4, 5 20, மிச்சம் 2, 7 28, 30, 3000 ரூபாய். இப்போ அவருடைய வருமானம் எவ்வளோ? 3000 ரூபாய். ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்மு, ஒரு மாணவன் மொத்த மதிப்பெண்களில் 33% எடுத்தால் தேர்ச்சி பெற்றவனாக கருதப்படுவான். அவன் 125 மதிப்பெண்கள் பெற்று 40 மதிப்பெண்கள் குறைவதால் தோல்வி அடைந்தான் எனில் மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மை நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு மாணவன் வந்து மொத்த மதிப்பெண்களில் வந்து 33% எடுத்தால் தேர்ச்சி பெற்றவனாக கருதப்படுவான். அப்போ பாஸ் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோனா, தேர்ச்சி பெறுவதற்கான பர்சன்டேஜ் வந்து 33% எடுத்துருக்கணும். அவன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கானா? 125 மார்க் வாங்கியிருக்கான். அவன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்? 125 மார்க் வாங்கியிருக்கான். ஆனால் இது பாஸ் மார்க்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் கிடையாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து 40 மார்க் எடுத்தால் தான் அவன் பாஸ் ஆக முடியும். 40 மதிப்பெண்கள் வந்து குறைவதால் தோல்வி அடைந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 40 மார்க்கை சேர்த்தோம்னா அவன் பாஸ் பண்ணியிருப்பான். இப்போ ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 125 40 கூட்டினீங்கன்னா 165 மார்க் எடுத்திருந்தா அவன் பாஸ் பண்ணியிருப்பான். தேர்ச்சி பெற்றதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ? 33%. 165 மார்க் எடுக்கிறான்னா அது வந்து 33%. இப்போ கேட்டிருக்கிறது என்னன்னு பாருங்கள். மொத்த மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 100% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஷார்ட்கட் தெரியும். 100 இங்கே தொகை 1 வரும், கீழே பர்சன்டேஜ் தொகை 2. 100% எவ்வளவு அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது தேர்ச்சி பெற்றதுக்கான பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க, 33%. இப்போ தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண் எவ்வளோ இருக்கணும்? 125 போடக்கூடாது. 125 வந்து ஃபெயிலான மார்க்கு. பாஸ் ஆகிற மார்க் என்னன்னா அதோட 40 மார்க் சேர்த்தா தான் பாஸ் ஆக முடியும். அப்போ சேர்த்த மார்க்கை தான் இங்கே போடணும், 165ன்னு. இப்போ பக்கத்தில் இருந்தால் டிவைட் பண்ணிக்கோங்க, ஆப்போசிட்டாக இருந்தால் பெருக்கிக்கலாம். 11ஆல் 11 33, ஒரு 11 11, மிச்சம் 5 இருக்கும். 11 55, திருப்பி 3ஆல் ஒரு 3 3, இங்கே 3 15. இப்போ ஆப்போசிட்டாக இருந்தால் பெருக்கிக்கோங்க. இந்த எக்ஸையும் 1 பெருக்கினீங்கன்னா எக்ஸு ஈக்குவல் டு
இங்கே 5 இருக்குது, இங்கே 100 இருக்குது. 5 × 100 500. இப்போ மொத்த மதிப்பெண் எவ்வளோனா 500 மார்க்கு. ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர். அடுத்த சம்மு 2/3 ஆஃப் 10% ஆஃப் 60% ஆஃப் ஏ என்பது 32 எனில் ஏயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆஃப்னு கொடுத்துருந்தாலே பெருக்கிக்கணும். ஆஃப்ன்றதுக்கான மீனிங் என்னென்னா பெருக்கிறது. இப்போ கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2/3 இந்த ஆஃபுக்கு பதிலாக பெருக்கல் போட்டுக்கோங்க. அடுத்து 10% அப்படின்னா 10% கொடுத்துருந்தா எப்படி எழுதணும்? 10/100 அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்தது ஆஃப் இங்கே ஒன்று இருக்குது, பெருக்கல் குறி. அடுத்து 60% கொடுத்துருக்காங்க, 60/100. அடுத்தது ஒரு ஆஃப் இருக்குது, பெருக்கல். அடுத்தது ஏ என்பது என்னன்னா 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேல்யூ என்னன்னா 32 எனில் ஏவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கேன்சல் பண்ண முடிகிறதெல்லாம் இல்லை கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 3ஆல் 1 3 3 ஈர் 3 6. அடுத்தெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 2ஆல் 1 2 52 100. திருப்பி 2ஆல் 1 2 25 2 50. இப்போ என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே ஏ இருக்குது, இங்கே 25 இருக்குது. A/25 ஈக்குவல் டு இங்கே 32 இருக்குது. நமக்கு தேவை என்ன? ஏவின் மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஏவை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டு இந்த 25 5 சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். 32 × 25 25 32 பெருக்குனா I2 10 மிச்சம் 1, E2 4 1 5, I3 15 மிச்சம் 1, 2 6 1 7, 0 0 1 8. ஏவின் மதிப்பு வந்து 800. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. அடுத்த சம்மு ஒரு நகரில் வாழ்பவர்களில் 60% பேர் அரிசி சாப்பிடுவார்கள், 50% கோதுமை சாப்பிடுவார்கள், 20% இரண்டையும் சாப்பிடக்கூடியவர்கள், அரிசி கோதுமை ஆகிய இவற்றில் எதையும் சாப்பிடாதவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம 10th பார்த்துருப்போம், வெண்படம் பார்த்துருப்போம். அதை வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். வென் டயக்ராம் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 60% பேர் அரிசி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏவன்னு வச்சுக்கலாம். 60 பேர் வந்து அரிசி சாப்பிட்ருக்காங்க. அடுத்தது கோதுமை பாருங்கள், 50% பேர் கோதுமை வந்து 50% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ரெண்டையுமே சாப்பிட்டவங்க எத்தனை பர்சன்டேஜ்னா 20%. இந்த ஏ அடுத்து ஜி வந்து கோதுமை, இது ரெண்டுமே சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சென்டரில் போடணும். ஏ யூனியன் பினா சேர்ப்பு, ஏ இன்டர்செக்ஷன் பினா வெட்டு. இதெல்லாம் 10th பார்த்துருப்போம். ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா சேர்க்கிறது, இன்டர்செக்ஷன்னா இந்த சென்டரில் இருக்கிறது. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா அரிசி கோதுமை இது ரெண்டுமே சாப்பிடாதவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அரிசி மட்டும் எத்தனை % பேர் சாப்பிட்டாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது அரிசிக்கானது 60%, இல்லை அரிசியும் கோதுமையும் சேர்ந்து சாப்பிட்டவங்க எத்தனை %னா 20%. இப்போ அரிசி மட்டும் கண்டுபிடிக்கணும்னா 60ல் 20 போச்சுன்னா 40. இந்த 40% பேர் வந்து அரிசி மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி கோதுமைக்கு பாருங்கள், 50ல் 20 போச்சுன்னா 30% பேர் வந்து கோதுமை மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க. இப்போ அரிசி சாப்பிட்டவங்க எத்தனை பேர்னா 40% பேர். அடுத்தது ரெண்டுமே சாப்பிட்டவங்க எத்தனை % பேர்னா 20. அடுத்தது கோதுமை மட்டும் 30. இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க, 40 60 90. மொத்தமாக சாப்பிட்டவங்க எத்தனை %னா 90%. இல்லை சாப்பிடாதவங்க எத்தனை % அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100%ல் 90 போயிடுச்சுன்னா மிச்சம் 10% பேர். 10% தான் சாப்பிடாதவங்க. ஆப்ஷன் வந்து பி. இந்த டயக்ராம்லாம் போட்டு உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா மெத்தடில் ஒன்று அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா என்னென்னா என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதில் பாருங்கள் என் ஆஃப் ஏ யூனியன் பி அதாவது 100%. இது நம்ம தான் போட்டுக்கணும், ஏன்னா சதவீதம்னா 100% தான், அதனால் 100 ஈக்குவல் டு அரிசி எவ்வளோன்னு பாருங்கள். அரிசி சாப்பிட்டவங்க வந்து 60% பேர். அடுத்தது என் ஆஃப் பி வந்து கோதுமை சாப்பிட்டவங்க 50% பேர், 50 போட்டுக்கோங்க. அடுத்தது மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பினா ரெண்டுமே சாப்பிட்டவங்க அதை தான் குறிக்குது. இல்லை ரெண்டுமே சாப்பிட்டவங்க எத்தனை % பேர்னா 20% பேர், 20 போட்டுக்கோங்க. 60 50 கூட்டினீங்கன்னா 110. 110ல் 20 போச்சுன்னா 90. இங்கே முழுசாக எவ்வளோ இருக்குது? 100 இருக்குது. இந்த 90 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ 100ல்
90 போச்சுன்னா 10% பேர் தான் எதையுமே சாப்பிடாதவங்க. இது மாதிரி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அடுத்த சம்மு, ஒரு புத்தகத்தின் விலை 30% குறைக்கப்படுகிறது. விலை குறைக்கப்பட்ட பின்பு விலை 30% அதிகரிக்கப்பட்டால் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி மாடலில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா ஒன்று அப்ளை பண்ணும். என்ன ஃபார்முலானா a²/100. இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு புத்தகத்தின் விலை வந்து 30% வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பியும் வந்து விலை வந்து 30% வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி மாடல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இது மாதிரி ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். இதுலேயே 2 மாடல் வரும். ஒன்று இதே பர்சன்டேஜ்லேயே குறைக்கப்பட்டு திருப்பி அதிகரிக்கப்பட்டுச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதே இங்கே 30 கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது இடத்துல வந்து 60, 80 இது மாதிரி 2%மே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா வரும். அது என்னென்னா +or-x +or-y +or-xy/100. இந்த ஃபார்முலா எதுக்கு வரும்னா, ஃபஸ்ட்டு ஒரு புத்தகத்தின் விலை 30% குறைக்கப்படுகிறது. விலை குறைக்கப்பட்ட பின்பு விலை வந்து இங்கே 30% அப்படின்னு கொடுக்காம 60%, 90% அது மாதிரி மேலே இருக்கிறது கீழே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதே மேலேயும் கீழேயும் ஒரே பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே சேமாக கொடுத்துருந்தா a²/100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் தெரிஞ்சாலே இந்த மாடலில் எந்த சம் கொடுத்துருந்தாலுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து பாருங்கள் 2%மே சேமாக இருக்குது. அப்போ a²/100 இதை வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை ஏன்றது என்னன்னா, இந்த 30% தான் ஏன்றது. அப்போ 30 × 30 a²னா 2 டைம் வந்து போட்டுக்கணும் /100. இல்லை 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது பெருக்குங்க. 3 பெருக்குனிங்கன்னா 9. இங்கே ஆப்ஷனில் எது இருக்குன்னு பாருங்கள், 9% நஷ்டம். இது மட்டும் தான் இருக்குது. த ஆன்சர். அடுத்த சம்மு, ஒரு டிவியின் விலை முதலில் 30% அதிகரிக்கப்பட்டு அதன் பின்பு 20% அதிகரிக்கப்பட்டால் முடிவாக அதிகரிக்கப்பட்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன சம்லேயே சொல்லியிருந்தோம் 2%மே சேமாக இருந்துச்சுன்னா a²/100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இதில் பாருங்கள் இங்கே 30 கொடுத்து இங்கே 20ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தா +or-x +or-y +or-xy/100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இல்லை +or- அப்படின்றது எப்படி இதில் வந்து யூஸ் பண்ணணும்னா, இங்கே அதிகரிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க, குறைக்கப்பட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் போட்டுக்கோங்க. இதில் கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றாப்புல சிம்பிள் போட்டுக்கோங்க. இதில் அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம ப்ளஸ் மட்டும் போட்டால் போதும். 2 இடத்துலையுமே பாருங்கள், இங்கேயும் அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துலையும் அதிகரிக்கப்பட்டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இடத்துலையுமே நீங்கள் ப்ளஸ் போட்டால் போதும். இப்போ அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 30 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இங்கேயும் அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளஸ்ஸை தான் போட்டுக்கணும். 20 ப்ளஸ் அடுத்து xy, அதாவது 30 × 20 இதான் xy/100. இப்போ கேன்சல் பண்ண முடியலாம், கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 30 20 கூட்டினா 50 ப்ளஸ் 32 6 ரெண்டுத்தையும் கூட்டினா 56%. த ஆன்சர். ஒரு டிவியின் விலை முதலில் 30% அதிகரிக்கப்பட்டு அதன் பின்பு 20% அதிகரிக்கப்பட்டால் முடிவாக அதிகரிக்கப்பட்ட சதவீதம் எவ்வளவுனா 56%. ஆப்ஷன் வந்து டி. அடுத்த மாடல், பியின் சம்பளம் கியூவின் சம்பளத்தை விட 50% அதிகமாக இருந்தால் கியூவின் சம்பளம் பியின் சம்பளத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு மாடல். இது மாதிரி மாடல் நீங்கள் பார்த்தாலே தெரியும். பியின் சம்பளம் கியூவின் சம்பளத்தை விட 50% அதிகமாக இருந்தால் கியூவின் சம்பளம் வந்து பியின் சம்பளத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி மாடல் கொடுத்துருந்தா ஒரு ஃபார்முலா இருக்குது, r100 - r × 100. இது தெரிஞ்சிருக்கணும். இதில் பாருங்கள், அதிகமாக இருந்தால் அப்படின்னு கொடுத்துருந்தா இங்கே ப்ளஸ் பண்ணிக்கணும். குறைவாக இருந்தால் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதே தான் r100 - r × 100. அதிகம்னு கொடுத்துருந்தா ப்ளஸ் பண்ணிக்கோங்க, குறைவாக அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை ஆறுன்றது என்னென்னா இந்த பர்சன்டேஜ் தான் குறிக்குது. 50/100 ப்ளஸ் ஆறுக்கு பதிலாக 50 அப்ளை பண்ணுங்கள் × 100. மேலே 50 இருக்குது, கீழே 100 50 கூட்டிங்கன்னா 150 × 100.
இப்போ கேன்சல் பண்ண முடியலாம், கேன்சல் பண்ணிக்கோங்க. 50ஆல் ஓர் 50 50, மூ 50 150. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 100/3 இருக்கு. 100 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 9, மிச்சம் 1, இந்த 0 இறங்கிடும். திருப்பி 3 9, மீதி 1. இப்போ ஆப்ஷனை பாருங்கள், எல்லாமே கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம கலப்பு பின்னமாக மாற்றிக்கணும். இது எப்படி எழுதலான்னா ஈவு, அதாவது மேலே இருக்கிறது தான் ஈவு. இதை வந்து என்ன பண்ணணும்னா அதை அப்படியே வச்சுக்கணும் 33. அடுத்து மீதி எவ்வளோக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். மீதி வந்து 1 வந்திருக்கு. இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. பை எந்த நம்பரால் வகுத்தோமோ அது வந்து கீழே வந்துடும். என்ன பண்ணணும்னா ஈவு கண்டுபிடிச்சது எவ்வளோன்னா 33, அதை அப்படியே வச்சுக்கலாம். மீதியை மேலே போட்டு எந்த நம்பரால் வகுத்தோமோ அதை வந்து கீழே போட்டுக்கணும். அப்போ 33 1/3% இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம், ஒரு எண்ணிலிருந்து அந்த எண்ணின் 40% கழிக்க மீதியானது 30 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஒரு எண்ணிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த எண் அப்படின்றது நமக்கு தெரியல, தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், அந்த எண்ணின் 40%, அந்த எண்ணா இந்த எக்ஸை தான் சொல்கிறாங்க. அந்த எண்ணின் 40% கழிக்க, ஒரு எண்ணிலிருந்து அந்த எண்ணின் 40% கழிக்க, இந்த எண்ணிலிருந்து அதே எண்ணோட 40% கழிக்க மீதி வந்து எவ்வளோ கிடைக்குது, 30 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை படித்து கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஒரு எண்ணிலிருந்து, ஒரு எண் என்ன எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அதே எண்ணிலிருந்து அதே எண்ணோட 40% வந்து அந்த எண்ணால் கழிக்கும்போது மீதி வந்து 30 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு இப்படி எழுதிக்கிட்டோம். எக்ஸு மைனஸ் எக்ஸு 40% அப்படின்றத எப்படி எழுதலாம்னா 40/100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 30. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். 2ஆல் 2 4, I2 10. இப்போ இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. இங்கே எக்ஸ் இருக்குது மைனஸு, இங்கே 2x/5 ஈக்குவல் டு 30. எக்ஸ் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, காமனாக இருக்குது. எக்ஸை காமனாக வெளியில் எடுங்க. எக்ஸை காமனாக வெளியில் எடுத்தோம்னா எக்ஸு 1 மைனஸ் 2/5 ஈக்குவல் டு 30. இந்த 5 இதோட பெருக்கிக்கோங்க. 1 5 5, 5ல் 2 போனால் 3. இப்போ எக்ஸு இன்ட்டு 3/5 ஈக்குவல் டு 30. இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. 3ஆல் 1 3 3, 5 3 30. இந்த 5 வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 × 5, 5 50. அந்த எண் என்னன்னா 50. ஆப்ஷன் வந்து பி. அடுத்த மாடல், ஒரு எண்ணின் 75%உடன் 75ஐ கூட்டினால் அதே எண் கிடைக்கும் எனில் அந்த எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எண்ணின், அந்த எண் என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதோட 75%ஐ 75ஓட கூட்டுனா, எதோட கூட்ட சொல்லியிருக்காங்க, 75ஓட கூட்டுனா அதே எண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே எண் என்னன்னா எக்ஸை தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எண்ணின், தெரியாத எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அந்த எண்ணோட 75%ஐ 75ஓட கூட்டினால், ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம். 75ஓட கூட்டினா என்ன கிடைக்குதுன்னா அதே எண் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டாக எடுத்து எழுதிக்கிட்டோம். எக்ஸு 75% ப்ளஸ் 75 ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ இதை வச்சு தான் எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸு 75% அப்படின்னு கொடுத்துருந்தா எப்படி எழுதலாம், 75/100 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸு 75 ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ கேன்சல் பண்ண முடியலாம், கேன்சல் பண்ணிக்கோங்க. 5ஆல் 1 5 5, மிச்சம் 2, I5 25, 25 100. திருப்பி 5ஆல் 3 5 15, 4 5 20. இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு எக்ஸு. 3x/4 ப்ளஸ் 75 ஈக்குவல் டு எக்ஸு. இந்த 4ஓட 75 பெருக்கிக்கோங்க. பெருக்கினா என்ன வரும், 75 × 4 300 வரும். இப்போ 3x ப்ளஸ் 300/4 ஈக்குவல் டு எக்ஸு. இந்த 4 இந்த சைடு போயிருச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். இப்போ 3x ப்ளஸ் 300 ஈக்குவல் டு 4x. எக்ஸெல்லாம் ஒரு சைடு எழுதிக்கோங்க. இங்கே 4x இருக்குது. இந்த 3x வந்து இந்த சைடு போயிருச்சுன்னா மைனஸ் 3x மாறும். இங்கே ப்ளஸில் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போயிருச்சுன்னா மைனஸாக மாறிடும். இப்போ 300 4x, இந்த 3x வந்து இந்த சைடு போயிருச்சுன்னா மைனஸ் 3x மாறும்.
4xல் 3x போயிருச்சுன்னா எக்ஸு தான் இருக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன 300. இப்போ அந்த எண்ணின் மதிப்பு என்னென்னா 300. ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்மு எக்ஸின் 2% ஆனது 40 எனில் எக்ஸ் ப்ளஸ் 50 2% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸோட 2% ஆனது 40 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 50 2%, அதாவது 2% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வச்சு அப்ளை பண்ணலாம். எக்ஸு இன்ட்டு 2%னா எப்படி எழுதலாம், 2/100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 40. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இந்த 2ஆல் 2 20 2 40. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த 100 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். இப்போ 20 × 100 2000. எக்ஸோட வேல்யூ வந்து 2000. இதை வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 2000 அப்ளை பண்ணுங்கள். இப்போ 2000 + 50 2% எப்படி எழுதலாம், 2/100 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 2050 × 2/100. கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 2ஆல் 2 2 I2 10. திருப்பி 5ஆல் 4 5 20 5 5 எவ்வளோ வருது, 41 வருது. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. 600இன் x% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை இன்னன்றது எதை குறிக்கும்னா பெருக்கல் குறியை குறிக்கும். அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 600 இன்னுனா இன்ட்டு x%, எக்ஸு பர்சன்டேஜ்னா பையில் 100 வரும். சதவீதம்னு கொடுத்தாலே பையில் 100 போட்டுக்கணும். ஈக்குவல் டு இது என்னன்னா 450 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் உங்களால் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 3 150 450 வரும். 4 150 வந்து 600 வரும். திருப்பி 4ஆல் 1 4 25 4 100 வரும். எக்ஸை இந்த சைடு வச்சுட்டு இந்த 25 வந்து இந்த சைடு போயிருச்சுன்னா 25 × 3 75. எக்ஸோட மதிப்பு வந்து 75. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த மாடல், ஒரு உலோக கலவையில் 30% தாமிரம் 40% துத்தநாகம் மீதி நிக்கல் உள்ளது. 20 கிலோகிராம் உள்ள இந்த உலோக கலவையில் நிக்கலின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்க போகிற சம்மை எல்லாமே ஈஸி தான். கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். என்னன்னு பாருங்கள். ஒரு உலோக கலவையில் 30% தாமிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30% தாமிரம். அடுத்தது 40% துத்தநாகம் மீதி வந்து நிக்கல் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிக்கல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது கொடுக்கல. அடுத்தது 20 கிலோகிராம் இந்த உலோக கலவையில் மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா 20 கிலோகிராம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 20 கிலோகிராம் அப்படின்றது என்னென்னா இது அளவு. 20 கிலோகிராம் வந்து மொத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிக்கலின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை மொத்தம்னு வச்சுக்கிட்டாலே நம்ம 100% அப்படின்னு வச்சுருப்போம். இந்த 100%ல் 30% தாமிரம் 40% வந்து துத்தநாகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மீதி வந்து நிக்கல்னா 100ல் 30 40 கூட்டினா 70. 100ல் 70 போயிருச்சுன்னா மீதி வந்து 30. இந்த 30% தான் நிக்கல். நிக்கலோட அளவு எவ்வளோ, 30%. இப்போ நமக்கு ஷார்ட்கட் தெரியும். என்னன்னா 100 தொகை, அடுத்தது பர்சன்டேஜ் தொகை 2. இல்லை 100% அப்படின்றது எது, 20 கிலோகிராம். நான் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் 100க்கு எய்த்தாவில் போடணும், 20. அடுத்தது பர்சன்டேஜ், இல்லை நிக்கலோட அளவு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நிக்கலோட சதவீதம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 30% அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அதோட அளவு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். திருப்பியும் ஒரு டைம் சொல்கிறேன். மொத்த பர்சன்டேஜ் வந்து 100. இந்த 100%க்கு மொத்த அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 100க்கு பக்கத்தில் இங்கிட்டு போட்டுக்கிட்டோம். அடுத்தது எது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா நிக்கலின் அளவு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் நிக்கலோட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். தாமிரம் கொடுத்துருக்காங்க, துத்தநாகம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 70 தான் வருது. மீதி தான் நிக்கல் கொடுத்துருக்காங்க. இப்போ 100ல் 70 போயிருச்சுன்னா 30. நிக்கல் எவ்வளோ சதவீதம்னா 30%. அப்போ 30 அதோட அளவு தான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ பக்கத்தில் இருந்தால் டிவைட் பண்ணிக்கணும், ஆப்போசிட்டாக இருந்தால் பெருக்கிக்கணும். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும். இந்த எக்ஸ் இந்த சைடு போயிருச்சுன்னா எக்ஸையும் 1ஐயும் பெருக்கினீங்கன்னா எக்ஸு, 3ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 6, 3 2 6. பக்கத்தில் இருந்தால் டிவைட் பண்ணிக்கணும், ஆப்போசிட்டாக இருந்தால் பெருக்கிக்கணும். இப்போ நிக்கலின் அளவு எவ்வளோனா 6. ஆப்ஷன் வந்து சி. அடுத்த சம்மு 28%, 2.8%,
2/9 0.25. இதில் எது பெருசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ்னா என்ன பண்ணும், பையில் வந்து 100 போட்டுக்கணும். அடுத்தது 2.8% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2.8/100. அடுத்தது 2/9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் 9 வந்து டிவைட் பண்ண முடியாது. அப்போ 0 சேர்த்துக்கோங்க. இங்கே டாட் வச்சுக்கணும், புள்ளி வச்சுக்கணும். ஏன்னா 0 சேர்த்துருக்கனால எத்தனை 9 வரும், 9 18, மீதி 2, திருப்பி 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா 9 18. இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ எவ்வளோ வருது, 0.22. இதோட மதிப்பு வந்து 0.22. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.25 தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதையும் டிவைட் பண்ணுங்கள். 28/100. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம். அப்போ 0.28ன்னு வரும். அடுத்தது 2.8 100ஆல் டிவைட் பண்ணும். ஏற்கனவே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 2.8 இருக்கு. ஏற்கனவே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. திருப்பியும் ஒரு ஸ்தானம். அப்போ 0 சேர்த்துக்கணும். திருப்பி ஒரு ஸ்தானம்னா 0.028 அப்படின்றது வரும். இப்போ இதில் எது பெருசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0.28 பெருசா, 0.028 பெருசா, 0.22 பெருசா, 0.25 பெருசா? இதில் எது பெருசுனா 0.28 தான் பெருசு. இப்போ ஆப்ஷன் வந்து ஏ, 28% இதுதான் பெருசு. அடுத்தது 500 5x% என்பது 100 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னுன்னு கொடுத்துருந்தா பெருக்கல் குறி போட்டுக்கணும். 500 × 5 x% அப்படின்னா x/100. இது என்னன்னா 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 100 100, இங்கே 5 100 வரும். இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே 5 × 5x/100 = 1. அடுத்து எதெல்லாம் அடிக்க முடியுதுன்னு பாருங்கள். 5ஆல் 1 5 5 25 100. திருப்பியும் 5ஆல் 1 5 5 4 5 20. இப்போ என்ன இருக்குது மீதி, இங்கே எக்ஸ் இருக்குது. இந்த 4 இந்த சைடு போயிடுச்சுன்னா 1ஐயும் 4ஐயும் பெருக்குனீங்கன்னா 4 தான் வரும். இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 4. ஆப்ஷன் வந்து பி. அடுத்த மாடல், இரு எண்களுக்கு இடையேயான வித்தியாசமானது அவற்றின் பெரிய எண்ணின் 20% ஆகும். சிறிய எண் 20 எண்ணில் பெரிய எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இரு எண்களுக்கு இடையேயான வித்தியாசமானது, அந்த 2 எண் என்ன அப்படின்னு தெரியாது. இப்போ எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கலாம். இதோட வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. இரு எண்களுக்கு இடையேயான வித்தியாசமானது அவற்றின் பெரிய எண்ணின் 20% ஆகும். இது என்னன்னா அவற்றின் பெரிய எண்ணின் 20%. அப்போ இதில் ஒரு பெரிய எண் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸை வந்து பெரிய எண் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒய்யை வந்து சிறிய எண் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ் வந்து பெரிய எண், ஒய் வந்து சிறிய எண். இரு எண்களுக்கு இடையேயான வித்தியாசமானது அவற்றின் பெரிய எண்ணின் 20%. இதில் பெரிய எண் எது, எக்ஸை தான் பெரிய எண் அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ எக்ஸோட 20% அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிறிய எண்ணோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 20ன்னு. அப்போ பெரிய எண் என்ன அப்படின்னா எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு டைம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் இரு எண்களுக்கு இடையான வித்தியாசமானது அதை எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம். இல்லை எக்ஸை வந்து பெரிய எண் அப்படின்னு வச்சுக்கிட்டோம், ஒய்யை வந்து சிறிய எண் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். சிறிய எண் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ஒய் வந்து 20ன்னு கொடுத்துட்டோம். இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, இரு எண்களுக்கு இடையான வித்தியாசமானது எக்ஸ் மைனஸ் ஒய் என்னன்னா அவற்றின் பெரிய எண்ணின் 20%. பெரிய எண் வந்து எக்ஸு, அதோட 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸு 20%. இதை எப்படி எழுதலாம், 20/100 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ண முடியுதுன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓர் 20 20, ஐ 20 100. இந்த 5 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். இப்போ 5 எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கும். இல்லை ஒய்யோட வேல்யூ வந்து ஏற்கனவே சம்லியே கொடுத்துருக்காங்க. சிறிய எண் வந்து 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 20 வந்து அப்ளை பண்ணுங்க. 5 எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ 5 வந்து உள்ளே பெருக்கிக்கோங்க. 5 எக்ஸு மைனஸ் 20ஓட 5 பெருக்கினீங்கன்னா 100 வரும். ஈக்குவல் டு எக்ஸு. எக்ஸெல்லாம் ஒரு சைடு எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே 5x இருக்குது. 5x இந்த எக்ஸ் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸாக மாறிடும். இல்லை ப்ளஸ் எக்ஸாக இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸாக மாறிடும். இங்கே மைனஸ் 100 இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 100ஆக மாறிடும். இப்போ 5xல் எக்ஸ் போயிடுச்சுன்னா
4x ஈக்குவல் டு 100. இப்போ ஒரு நாங்கு 25 4 100. எக்ஸோட வேல்யூ என்ன 25. பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிய எண் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அதோட வேல்யூ வந்து தான் 25. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு, ஒரு நகரத்தில் மக்கள் தொகை ஓராண்டில் 20,000 25,000 அதிகரித்து உள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி சம் கொடுத்துருந்தாலே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆண்டின் 20,000 25,000 அதிகரித்து உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பாருங்க. 20,000 இருந்திருக்கு 25,000 அதிகரிச்சிருக்கு. இப்போ பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ பேர் அதிகமாக இருக்காங்கன்னா 5,000 பேர் அதிகமாக இருக்காங்க. 25,000 20,000 போயிருச்சுன்னா 5,000. அடுத்து இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு, ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே அதிகரித்து உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா குறைந்து உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதிகமாக இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க 2 நம்பரில் எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். அதிகமாக இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க 2 நம்பரில் எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். அதே மாதிரியே குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொடுத்துருக்க 2 நம்பரில் எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஆப்போசிட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொடுத்துருக்க 2 நம்பரில் எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொடுத்துருக்க 2 நம்பரில் எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கணும். எவ்வளோ அதிகமாக இருக்குது 5,000 பேர் அதிகமாக இருக்காங்க. இப்போ 2 நம்பரில் எது கம்மியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். 20,000 கம்மியா 25,000 கம்மியா 20,000 தான். இப்போ பையில் வந்து 20,000 போட்டுக்கோங்க. இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 5,000 ஓர் 5,000 5,000 4 டைம் வரும். அதே மாதிரி 4 அடிச்சிங்கன்னா ஒரு நாங்கு 25 4 100. ஆன்சர் எவ்வளோனா 25%. மக்கள் தொகை அதிகரிப்பு எவ்வளோ சதவீதம்னா 25%. இதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஓராண்டில் இங்கே 20,000 அப்படின்றதுக்கு பதிலாக 10,000 கொடுத்துருக்காங்க. 10,000 இங்கே 25,000க்கு பதிலாக 8,000 போட்டுக்கோங்க. 8,000 குறைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறைந்துள்ளது. அப்போ மக்கள் தொகை குறைப்பு சதவீதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அதிகரிப்பு இருக்குது, அதுக்கு பதிலாக குறைப்பு அப்படின்னு போட்டுக்கோங்க. எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த 2 நம்பருக்கும் வித்தியாசம் கண்டுபிடிங்க. 10,000 8,000 போயிருச்சுன்னா 2,000. அடுத்த சம்மில் பாருங்கள். இங்கே குறைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், இந்த 2 நம்பரில் எது பெருசாக இருக்கோ எடுக்கணும். குறைந்துள்ளதுன்னா எது பெருசாக இருக்குன்னு எடுக்கணும். அதிகரித்து உள்ளது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எது கம்மியாக இருக்குது அப்படின்னு எடுக்கணும். இல்லை குறைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 10,000 8,000 இதில் எது அதிகமாக இருக்குது 10,000 தான் பெருசு. 10,000 போட்டுக்கோங்க. இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 2,000 2,000 5 டைம் வரும். திருப்பி 5ஆல் ஒரு 5 5 25 100. எவ்வளோ சதவீதம் குறைந்துள்ளதுன்னா 20% குறைந்துள்ளது. இது மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்த சம்மு, 30 பொருட்களின் அடக்க விலை 24 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன சம் மாதிரி தான் இதுவும். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. போன சம்மில் வந்து அதிகரித்து உள்ளது குறைந்து உள்ளது அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த சம்மில் வந்து லாபம் நஷ்டம் ரெண்டுமே ஒன்று தான். அதிகம் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரியே லாபம்னா என்ன, நமக்கு அதிகமாக இருக்கிறது தான் சொல்லுவோம். ப்ளஸ்ஸு அதிகரித்துள்ளது லாபம் இது எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரியே குறைந்துள்ளது மைனஸ் நஷ்டம் இது எல்லாமே ஒன்று தான். அதே ஃபார்மேட் தான். அதே மாதிரியே 2 நம்பர் கொடுத்துருக்காங்க 30 24ன்னு. இதுக்கான வித்தியாசம் என்னன்னு பாருங்கள். 30ல் 24 போயிருச்சுன்னா 6. அடுத்தது இதில் லாபமா நஷ்டமா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது அதிகரித்துள்ளதா குறைந்துள்ளதா அதே தான் இதில் லாபம் நஷ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த 2 நம்பரில் எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். அதிகம்னு சொல்லியிருந்தா எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்குவோம். அதே மாதிரியே குறைந்துள்ளது நஷ்டம் அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்குவோம். இதில் வந்து லாபம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம கான்செப்ட். அப்போ எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். 30 24 இதில் எது சிறிய நம்பர் 24 தான். 24 கீழே போட்டுக்கோங்க. இன்ட்டு 100. 6ஆல் ஒரு 6 6 4 6 24. திருப்பி 4ஆல் ஒரு நாங்கு 25 4 100. 25% லாப சதவீதம். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு, ஒரு மாணவன் ஒரு எண்ணுடன் 5/3 என்ற எண்ணிற்கு பதிலாக தவறுதலாக 3/5 பெருக்கிவிட்டான் எனில் அந்த கணக்கில் தவறான விடையின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிள் தான். இதே மாதிரி மாடலில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 5/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அதோட தலைகீழியே தான் 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5/3 வந்து மாற்றி வந்து தப்பாக 3/5ஓட பெருக்கியிருக்கான். அப்போ கணக்கின் தவறான விடையின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம், இல்லை சரியாக என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 5/3 இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த 3/5 வந்து நீங்கள் எடுத்துக்க வேணாம். 5/3 வச்சே நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, மேலே 5 இருக்குது, கீழே 3 இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். அடுத்தது என்ன பண்ணோம்னா, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். 5 - 3. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மேலே இருக்க நம்பரையும் கீழே இருக்க நம்பரையும் கூட்டிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், மேலே இருக்க நம்பரை கீழே இருக்க நம்பரால் மைனஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பை. இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர் அப்படின்றத பார்க்கணும். 5 பெருசா 3 பெருசா, இல்லை 5 தான் பெருசு. இப்போ எது பெரிய நம்பராக இருக்கோ அதை 2 டைம் பெருக்கிக்கணும். இன்ட்டு 100. இப்போ அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். 5 - 3 8, 8 இன்ட்டு 5ல் 3 போனால் 2 பை 5 25 இன்ட்டு 100. 1 25 25, 4 25 100. அப்படியே பெருக்கிக்கோங்க. 4 2 8, 8 8 64, 64%. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. இதே மாதிரி வேற ஒரு மாடல் உங்களுக்கு சொல்கிறேன். 5/3 அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக 4/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே தவறுதலாக இது என்னவா இருக்குது, 2/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4/2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதே தான். தவறானதை நம்ம எடுத்துக்க வேணாம், இந்த 2/4 எடுத்துக்க வேணாம். மேலே வந்து 4/2 இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வச்சு எப்படி ஆன்சர் கண்டுபிடிப்போம், மேலே இருக்க 2 நம்பரையுமே மேலே இருக்க நம்பரையும் கீழே இருக்க நம்பரையும் கூட்டணும். அப்போ 4 2 கூட்டணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது 4 2ஆல் மைனஸ் பண்ணணும். அடுத்தது 2 நம்பரில் எது பெரிய நம்பர் அப்படின்றத பார்க்கணும். 4 பெருசா 2 பெருசா, 4 தான் பெருசு. அது 2 டைம் வந்து பெருக்கிக்கணும். இன்ட்டு 100. இப்போ அப்ளை பண்ணுங்கள். 4 2 கூட்டினீங்கன்னா 6 இன்ட்டு 4ல் 2 போயிடுச்சுன்னா 2 பை 4 இன்ட்டு 4 அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 4ஆல் 1 நாங்கள் 25 நாள் 100. திருப்பி 4ஆல் 1 2 2, 2 4, இந்த 2ஆல் அடிக்கலாம். 1 2 2, 3 2 6, 3 இன்ட்டு 25 75%. இதான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு எப்படி சம் கொடுத்துருந்தாலுமே இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த மாடல், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டிற்கு 15% உயர்கிறது. 1996ஆம் வருடம் அந்த நகரத்தின் மக்கள் தொகை வந்து எவ்வளோ இருக்குன்னா 10,000 இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1998ஆம் வருடத்தின் மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமுமே 15% உயர்ந்திருக்கு. இல்லை 1996 வந்து எவ்வளோ மக்கள் தொகை இருந்திருக்குன்னா 10,000 பேர் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமுமே 15% உயர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1998 எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கேப்பில் வந்து என்ன வருடம் இருக்குன்னா 1997 ஒன்று இருக்குது. ஒவ்வொரு வருஷமுமே 15% உயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நடுப்புற வந்து 15%, இதுக்கு நடுப்புற வந்து 15%. ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து 1996 10,000 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 15% அப்படின்னா 15/100 அப்படின்னு போடுவோம். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 15 × 100 1500. 1996 10,000 பேர் இருந்திருக்காங்க. இப்போ 1997 15% பேர் உயர்ந்திருக்காங்கன்னா 1500 பேர் வந்து கூடியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே 1996 10,000 பேர் இருந்திருக்காங்க. அதோட 1500 கூட்டிக்கோங்க. கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும், 11,500 வரும். இந்த 11,500 பேர் என்னன்னா 1997 இருக்கிறவங்க. அடுத்தது 15% பேர் கூடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே 15/100. இப்போ கேன்சல் பண்ணுறதுலாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 115 × 15. 5 25, மிச்சம் 2, 1 5 5, 6 7, 1 5 5, 1 1 1, 1 5 5, 1 1 1, 1 1 1, 5 2, மிச்சம் 1, 6 7 1. எவ்வளோ வந்திருக்காங்க, 1725 பேர் வந்து அடுத்தது கூடியிருக்காங்க. எப்போனா 1998 திருப்பி 1725 பேர் கூடியிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 1997 எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, 11,500 பேர் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு 15% கூடியிருக்குன்னா எவ்வளோ கூடியிருக்கு, 1725 பேர் கூடியிருக்காங்க.
ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 1998 எவ்வளோ பேர் அப்படின்றது தெரிஞ்சிடும். 11,500 ப்ளஸ் 1,725 ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 5 2 12 மிச்சம் 1 3 1 13,225 பேர் தான் 1998 மக்கள் தொகை. ஆப்ஷன் வந்து சி. ஒன் டைம் வந்து பார்த்துடலாம். 1996 வந்து 10,000 பேர் இருந்திருக்காங்க. அதில் 15% பேர் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 15/100. இதில் கேன்சல் பண்ணோம்னா 1,500 பேர் வந்திருக்காங்க. இது என்னன்னா 15% வந்து கூடியிருக்கிறதோட மக்கள் தொகையோட அளவு தான் 1,500 பேர். 1997 ஏற்கனவே 10,000 பேர் இருந்திருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,500 பேர் வந்து அதிகமாக இருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 11,500 பேர் வந்திருக்காங்க. இது எந்த வருஷத்துக்கான மக்கள் தொகைனா 1997க்கானது. நம்ம கேட்டது என்னன்னா 1998க்கான மக்கள் தொகை தான் கேட்டிருக்காங்க. அப்போ திரும்பவும் 15% வந்து கூடியிருக்காங்க. 15/100ன்னு போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா 1,725 பேர் வந்து திருப்பி கூடியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே 1997 11,500 பேர் இருந்திருக்காங்கன்னா இதையும் கூட்டிக்கிட்டிங்கன்னா கூட்டின வேல்யூ எவ்வளோ வருது? 13,225 பேர் வருது. இதுதான் 1998க்கான மக்கள் தொகை. கடைசி மாடல் 2011 2012க்கான உலக தேயிலை உற்பத்தியில் 5 நாடுகளின் பங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வட்டத்தின் மையத்தில் ஈயின் வட்டகோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈயின் வட்டகோணம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 15% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேல்யூ தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஒன்றே ஒன்று நமக்கு தெரிஞ்சால் தான் இந்த சம்மே போட முடியும். வட்டகோணம் எத்தனை டிகிரி அப்படின்றத நமக்கு தெரியணும். வட்டகோணம்னா 360 டிகிரி. இப்போ பர்சன்டேஜில் எது முழுசு? 100% தான் முழுசுன்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி வட்டகோணத்தில் 360 தான் முழுமையானது. இப்போ 100க்கு 360னா இதில் கேட்டிருக்கிறது என்ன? ஈயின் வட்டகோணம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராமில் நீங்கள் ஈ மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா ஈ தான் கேட்டிருக்காங்க. ஈயோட பர்சன்டேஜ் என்ன? 15%. இதுக்கான வட்டகோணம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதுதான் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதே ஷார்ட்கட் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்தால் டிவைட் பண்ணும், ஆப்போசிட்டாக இருந்தால் பெருக்கிக்கணும். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 5ஆல் 2 10 3 15 2ஆல் 1 2 18 2 36. இப்போ ஆப்போசிட்டாக இருந்தால் பெருக்கிக்கோங்க. எக்ஸையும் 1ஐயும் பெருக்கினீங்கன்னா எக்ஸு ஈக்குவல் டு 3 × 18 3 × 18 54 வரும். எக்ஸ் வந்து எத்தனை டிகிரினா 54 டிகிரி. அதாவது ஈயின் வட்டகோணம் என்னன்னா 54 டிகிரி. இதோட சதவீதம் டாபிக் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம்.